விருச்சிகம் அப்படின்றது தோல்விக்கு பயப்பட மாட்டாங்க. தோல்வி அடைஞ்சா என்ன, இப்போ ரிலேஷன்ஷிப்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும். லைஃப்ல எதெல்லாம் நீங்க விட்டீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க திரும்பி பிடிப்பீங்க. ஸோ சனி உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம், 111 அப்படின்ற ஒரு நம்பரை அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. விருச்சகம் ஜூலை மாதத்துல என்ன மாதிரி பலன்களை குரு கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. விருச்சிக ராசி காலச்சக்கரத்துடைய 8வது ஒரு ராசி, மறைபொருள் ஞானத்தை தேடக்கூடிய ஒரு ராசி. ராசி மண்டலங்கள்லேயே 8 அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 8 அப்படின்றது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோதான் ஒருத்தன் தோத்து போனாலும் மேலும் 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 ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப திரும்ப அவன் தோல்வியிலேருந்து மேலே மேலே போகிறான் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக விருச்சிக ராசி தொடாமல் போக முடியாது. ஏன்னா விருச்சிகம் அப்படின்றது தோல்விக்கு பயப்பட மாட்டாங்க. தோல்வி அடைஞ்சா என்ன, இப்போ மேலும் மேலும் போகிறதுக்கு வழி என்ன அப்படின்றத அதை கண்டுபிடிச்சி மேலும் மேலும் போகக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சகம். இந்த விருச்சகத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு இப்போ இருக்காரு, 5ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல புதன், 9ஆம் இடத்துல சூரியன் குரு இந்த மாதத்துல இருக்கு, 10ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனும் இருக்கு. இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்துல வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட போகுது. ரிலேஷன்ஷிப்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஒரு சேஞ்ச் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு ஒரு நல்ல ஒரு பக்குவமான ஒரு உறவாக இருக்கும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எப்பயுமே இருப்பீங்க. லைஃப்பில் எதெல்லாம் நீங்கள் விட்டீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் திரும்பி பிடிப்பீங்க. ஸோ திரும்பி பார்க்க வேண்டிய டைம் பீரியட் தான் இந்த டைம் பீரியட். அதே மாதிரி 4ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால வீடு வாங்குற யோகம், நிலம் வாங்குற யோகம், சொத்து வாங்குற யோகம். லைஃப்பில் எதெல்லாம் நீங்கள் விட்டீங்களோ, ஐயோ இந்த விஷயத்த நான் விட்டுட்டேங்க, திரும்பி நான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிக்கவே முடியல, ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான வழியே இப்போ உங்களுக்கு கிடைக்கும். குரு உங்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசியே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ குரு உங்களுடைய ராசியை பார்க்கும்போது இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைச்ச மாதிரி, ஏதோ ஒரு டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்கள் ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல சூரியனோட குருவோட சேர்க்கை இருக்கிறதுனால ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது, குடும்ப உறவினர்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஃபாரின்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதமாக உங்களுக்கு அமையுது. தொழில் ரீதியான இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ல் ராகு, 10ல் கேது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ 10ஆம் இடத்துலேயும் உங்களுக்கு கேது இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம். அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபாரினில் இருக்கவங்களுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு காலகட்டம், நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல மாதம் தான் இந்த மாதம். ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துலேயே சனி. ஸோ காதல், ரிலேஷன்ஷிப் இதுலலாம் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். கமிட்மெண்ட்டுக்குள்ளே இறங்குறீங்க அப்படின்னாலே முடிவு பண்ணிக்கோங்க. 5ல் சனி இருக்கார், அந்த இடத்துல நம்ம சீரியஸாக தான் இருக்கணும். அந்த இடத்துல விளையாடக்கூடாது, யாரோட ஃபீலிங்ஸோடய நம்ம விளையாடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் நம்ம பார்க்காத ஒரு விஷயமே கிடையாது. பட் இந்த டைம் பீரியடில் உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அங்கேயே கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சீரியஸ் ஆனவங்க, ரொம்ப எமோஷனல் ஆனவங்க, லைஃப்பில் இந்த சீரியஸ்னஸ் எப்பயுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்கள் மனசு உடஞ்சி போயிடும். உடஞ்ச மனசை திருப்பி ஒட்ட வைக்கவே முடியாது. அதனால ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இறங்குறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்குங்க. திருமண பந்தம் எப்படி இருக்க போகுது, உறவு எப்படி இருக்க போகுது இந்த மாதம்லாம் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருப்பீங்க. ஸோ கணவன் மனைவி நல்லா விட்டு கொடுத்து போவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் இருக்கும்.
கணவன் சொல்றத மனைவி கேட்பீங்க, மனைவி சொல்றத கணவன் கேட்பீங்க. ஏன்னா 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையின் மூலியமாக 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப்ல ஒரு முக்கியத்துவம் ஏற்படும், புரிதல் அதிகமா இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கும். சரி, நம்ம ஹஸ்பண்டை தானே விட்டு கொடுத்து போவோம், என்ன இப்போ நம்ம பொண்டாட்டி தானே செஞ்சுட்டு போவோம், என்ன இப்போ யார் கேட்குறா, நம்மள உரிமையை யார் கேட்பா, அவளை தாண்டி வேற யார் கேட்பா அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு உள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஈகோ வச்சுக்காதீங்க, கோவப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா சனி 5ல் இருந்தாலே பொறுமை, எதிலும் பொறுமை, எதிலும் நிதானம். நிதானத்தை கடைப்பிடி அப்படின்னு சொல்லி சனியால் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற எந்த கடவுளும் சொல்ல மாட்டார். ஸோ சனி உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் நிதானம், பொறுமை. அப்பதான் உங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சனி சொல்லுவார். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே 5ஆம் வீட்டில் அகைன் சனி இருக்காரு, 9ஆம் வீட்டில் சூரியன் குரு இருக்கார். உயர்கட்ட கல்விக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. வெளிநாட்டு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து பிஹெச்டி லெவல் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிப்பு தடைப்பட்டிருக்கு, விசா ப்ராசஸ் வந்து டிலே ஆகுது, பாஸ்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு சில பிரச்சனைகள் வருது, அது வேணுன்றாங்க, இது வேணுன்றாங்க, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே தள்ளி போகுது மேடம், நிற்கிது மேடம், முன்னேறவே விடாமல் தடுக்குது மேடம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வந்து சுக்கிர பகவான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் தான் இப்போ செவ்வாய் வந்து இருக்காரு. அப்புறம் சுக்கிரனை நீங்கள் வழிபடும் போது வெள்ளிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு நீங்கள் விளக்கேற்றும் போது, சுக்கிர பகவானை வீட்டிலே பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமை நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் விளக்கேற்றி வரும்போது சுக்கிர பகவான் மனசு குளிர்ந்து கண்டிப்பான முறையில் உங்கள் ஆசையை நிறைவேற்றி வைப்பார். அதே மாதிரி 111 அப்படின்ற ஒரு நம்பரை அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதம். பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட புது முயற்சியை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பார், புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொடுப்பாரு, புது விஷயத்தை தொடங்கி அதை வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பும் கொடுப்பார். மொத்தத்தில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படின்றது மிகவும் முக்கியமான வாழ்க்கையை திருப்பு முனையை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைப்போது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். துலா ராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.